வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெறுகிறது. சிறப்பு தகுதி தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் தேர்வு வாரியம் அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்று 4ஆம் தேதி தேர்வு எழுதுபவர்கள் மற்றும் 5ஆம் தேதி நாளை தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு என்ன வகையான உத்தரவுகள் தேர்வு வாரியத்தின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக தேர்வு எழுதுபவர்களுக்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அதிலும் வெளியிடப்பட்டுள்ளதா, தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் என்ன என்பது பற்றிய தகவல்களை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நாளை STET ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு தாள் 2 பேப்பர் 2 தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கான தேர்வு வாரியத்தின் முக்கிய உத்தரவு. அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு தனியார் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை மாதம் 4ஆம் தேதி இன்றும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி நாளையும் நடைபெற உள்ளது. தேர்வு எழுத செல்பவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அது சார்ந்த உத்தரவுகளையும் தேர்வு அறைக்கு கொண்டு செல்லக்கூடாத பொருட்கள் பற்றிய விவரங்களையும் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதுகுறித்து தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கை எண் 1/2026 நாள் 13/2/2026 படி பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 4/7/2026 அன்றும் தாள் 2 5/7/2026 அன்றும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. தாள் 1ற்கு 222 மையங்களும் 61,386 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். அதில் ஆண் தேர்வர்கள் 12,001 பெண் தேர்வர்கள் 49,385 பேரும் தேர்வு எழுத உள்ளனர். இதில் 1,321 தேர்வர்கள் மாற்றுத்திறன் கொண்டவர்கள். இம்மாற்றுத்திறனாளிகளில் 126 மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்வதை எழுதுபவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தாள் 2ற்கு 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இதில் ஆண் தேர்வர்கள் 40,535 பேர், பெண் தேர்வர்கள் 1,27,208 பேர் தேர்வு எழுத உள்ளனர். இதில் 3,151 தேர்வர்கள் மாற்றுத்திறன் கொண்டவர்கள். இம்மாற்றுத்திறனாளிகளில் 601 மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்வதை எழுதுபவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இத்தேர்வுகளை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் நிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு நாளன்று தேர்வர்கள் சார்ந்த தேர்வு மையத்திற்கு காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் வருகை புரிய வேண்டும். காலை 9:30 மணிக்கு பிறகு வரும் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு எழுத வருபவர்கள் தேர்வு அறைக்குள் பெல்ட், ஷூ, ஹை ஹீல்ஸ், டிஜிட்டல் வாட்ச் அணியவும், செல்போன், மைக்ரோஃபோன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தடை என தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. இதன் மூலமாக தேர்வு வாரியம் அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க. அதுபோது என்னென்ன பொருட்களை தடை செய்யப்பட்டுள்ளது, அது மட்டுமல்லாமல் தேர்வு அறைக்குள் எத்தனை மணிக்குள் வர வேண்டும், அது மட்டுமல்லாமல் தாள் 1 மற்றும் தாள் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்களுடைய விவரங்கள் எத்தனை மாவட்டங்களில், அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளை தேர்வு எழுதுபவர்கள் கண்டிப்பாக கீழே கொடுக்கப்பட்ட பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம். அதேபோல் தேர்வு எழுதுபவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட விவரங்களை தேர்வு வாரியம் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவுகள் தகவல்கள் பற்றிய உங்களுக்கு இந்த பயனுள்ள தகவல் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.